ஜல்லிக்கட்டுக்கு இருக்கும் தடையை விலக்க வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன. செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 3வது நாட்களாக பல்வேறு இடங்களில் இளைஞர்களும் மாணவர்களும் தொடர் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காஞ்சிபுரத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் குறிப்பாக மோடியோட உருவமையை எரிக்கப்பட்டது, ரயில் மறியல் செய்யப்பட்டது. குறிப்பாக சிங்கப்பெருமாள் கோயில் அருகே 1 மணி நேரத்துக்கும் மேல தேசிய நெடுஞ்சாலையில் மாணவர்கள் அமைப்பை சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதேபோல் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் சோழன் எக்ஸ்பிரஸை மறித்தார்கள். அப்பதான் 20 நிமிடம் செயல் தாமதமாக சென்றது. தற்போது நாம் நின்று கொண்டிருப்பது செங்கல்பட்டு ரயில் அருகே தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். தற்போது 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதேபோல் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர், மதுராந்தகம், அச்சரப்பாக்கம், புதுப்பட்டினம் போன்ற பல்வேறு இடங்களில் மாணவர்கள் தற்போது வரை தொடர்ச்சியாக போராட்ட களத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக பிரசன்ன வெங்கடேசன்.